கர்த்தரை துதிக்கிறதான ஒரு சங்கீதம். 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. ஆமா, ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கும் பொழுது இந்த 3ஆம் வசனம், தேவனை ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. கர்த்தரை துதிக்கும் போது முதல்ல நமக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவனுக்கு இறங்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் சொல்றாரு, எங்களுக்கு இறங்கி, முதலாவது இறங்குகிறார், இரண்டாவதாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. யாரோ ஒரு மனுஷன் புதுசா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள பல விதமான போராட்டங்கள் இருக்கும், தரித்திரங்கள் இருக்கும், வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த மனுஷன் முன்னேறும் போது அவனுக்கு இருக்கிற எல்லா விதமான கிரியைகளும் அழிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. அந்த புது சிருஷ்டியா மாறும்போது அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திரும்ப தருகிறவராக இருக்கிறான். இதோட சேலஞ்ச் பண்ணுவேன். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குடியினாலோ மற்ற காரியத்தினாலோ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இளைய மகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்ல, கெட்ட குமார்னு சொல்லுவோம். அப்பா கிட்ட எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டார், எனக்கு பங்கு கொடுக்க சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாவற்றையும் தகாத விதமாக செலவழித்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம சாப்பிட கூட வழி இல்லாம எங்க போயிடுறாரு, ஒரு குடியாண்ட போறாரு, பன்னி வைக்கிறதுக்காக போறாரு. பன்னி வைக்கும் போது பசி தாங்க முடியாம அந்த பன்னிக்கு வைக்கிற தவிட்டு அவர் சாப்பிடுறாரு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போகும்போது நான் அடிக்கடி சொல்ற காரியம் அதுதான். வேற நிமித்தமாக நம்மளுக்கு பிரிவு வரும். சில நேரங்களில் பிசாசை நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு காரியம் சொன்னா சிஸ்டர் சாட்சி போகாத, அப்படி வீட்டுல இது அப்படி இங்க வந்த போது கர்த்தரை ஆராதிக்கும் போது அதில் ஒரு பெரிய விடுதலை உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன வேலையா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமையாய் நமக்கு கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவரீர் எங்களுக்கு இறங்கி. ஆண்டவர் இறங்குகிற தேவன். ஏன்னா ஒருவேளை மனுஷன் மேல இறக்கம் இல்லாத போயிட்டாலும் கூட என்ன வேதம் சொல்லுகிறது, அவர் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் இந்த பைபிள்ல. அப்போ இறக்கம். ஒருவேளை மனுஷன் மேல இறக்கமா இல்லைனாலும் கர்த்தர் நம்ம மேல் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த இறங்குகிற தேவனை நாம சார்ந்து இருக்கும் போது அவர் பிளஸிங் பண்றவரா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆபிரகாம் கூட வாழ்க்கையில கூட கீழ்பட்டு அவர் கடந்து போகும்போது ஒரு வாக்குத்தத்தம் பண்றார் ஆண்டவர் இல்ல. பரணாதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாம் பண்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்க. ஒருவேளை பழைய நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாத நாட்கள்ல சாபம் நமக்குள்ள இருந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம் சொல்லும்போது கடந்த நாட்கள் சிஸ்டர் அதான் நான் சொன்னேன், பாவம் என்ன செய்யறீங்க, அறிக்கை இட்டுருங்க. மன்னிப்போ வைராக்கியம் பெருமை நமக்குள்ள இருக்குமானால் அதெல்லாம் நம்ம இல்லை. அதனால தான் நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் தடுக்கும். நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் தடுக்கும், நமக்குள்ள இருக்கிற சாபங்கள் தடுக்கும், நமக்குள்ள இருக்கிற பொறாமை வைராக்கியம் பெருமை ஒன்றும் கிடையாது. கண்ணை மூடிட்டா ஒண்ணுமே கிடையாது. ஃபைல் க்ளோஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உலகம் முழுதும் போய் நம்ம சம்பாதிச்சாலும் சரி, அந்த ஜீவன் போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதான் கர்த்தருக்கு சொந்தம். அப்போஸ்தலன் இங்கே பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. கலாத்தியர் நிருபத்துல அவர் சொல்லும்போது சொல்றார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது அவை யாவனன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆவியின் கனியை குறித்து சொல்றாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. அது என்னன்னா வாசிங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அவை யாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பைதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எத்தனை மொத்தம்? 17 காரியங்கள் நமக்குள்ள. இல்லையா சொல்லுவோமா? ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா, இவ்வளவு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா துன்மார்க்கர் உடைய ஜெபம் என்ன செய்யுது? அருவருப்பானது பைபிள். முதல்ல இந்த காரியத்துக்குலாம் அவங்க விட்டு விலகணும். விலகி வெளியே வரும்போது தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆமா, இது 9 தான். ஆவிக்குரிய கனி 9. அதனால சொல்ல 9 வரங்கள் நமக்கு வேணும். அது ஒரு பக்கம் 9 வர வேணும். குணமாக்கம் வரும், பிசாச துரத்துல வரும், தீர்க்க தரிசனம் வரும், அது வேற வரும். ஆனா இந்த கனி நமக்குள்ள இருக்குமானால் அவர் சொல்றாரு, முதல்ல நம்ம இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறாரா, இரண்டாவது நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற பிளெஸிங் யாராலும் தாங்க முடியாது. அதையா சொல்லுவோமா? ஆமா, மனுஷனா நம்ம போயிட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறத விட கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனையை கூட்டுவார். நம்ம சில பேர் ஜபத்துல அவர் கூட்டவே மாட்டார். ஆண்டவர் கொடுக்கிற பிளஸிங் எப்பவுமே ஒரு பெரிய பிளஸிங் தான். அது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு 3வது சொல்றாரு, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அப்படின்னா வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலனை கொடுக்கிற தேவன். வெட்கப்படும் முகம் எப்படி இருக்கும்? டல்லாயிடும், சோகமாயிடும், சுருங்கிடும். அப்புறம் வேற முகமே என்ன ஆயிடும்? ஆமா, மற்ற முன்னாடி நம்ம அவமானப்பட்டு கூடி குறுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்க முகத்தை பிரகாசத்தை பார்க்கும் போது மற்றவர்களே கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அதைக்கா சொல்லுவோமா? இந்த பிரகாசம் எங்க இருந்து வருதுன்னா ஜபத்துல தான். ஜபம் பண்ற முகம் என்ன செய்யும்? பிரகாசம். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யும்? முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை வச்சு நம்மகிட்ட பேசுவாங்க. எப்போ இங்கே நம்ம அம்மாவை சம்பாதிச்சுன்னு வச்சுக்க, ஏன் சோகம் வந்து கூட யாருன்னா சோகம் சொல்லுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அதுவே சோகமாகுது, அதுக்கு சோகமே பெரிய சோகமாகுது. நம்ம சோகத்தை அவருக்கு உள்ள சேர்த்துக்கணும்னா ரொம்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால எப்பவுமே நல்லா கவனிங்க. ஆண்டவர் சமூகத்துல அவர் நமக்கு இறங்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் சொன்னா, தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக. அடுத்த 4வது வசனம் வாசிக்கும் போது, தேவரீர், ஆமா, காலையில குமார் பத்திரோட கேட்டாரு, ஆண்டவர் உடனே நமக்கு கிரியை செய்ய மாட்டாரு. நம்ம சொல்லிடுறோம்ல, நமக்கு ஏதாவது நம்ம விரோதம் எவ்வளவு, ஆண்டவரே அவன் ஒரு வழி பண்ண, ஆனா பண்ண மாட்டார் ஆண்டவர். ஏன்னா ஒருவேளை அவனுக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் வச்சிருப்பார். அன்றைக்கு சொல்லுவோமா? அவன் நீதியா நியாயம் தீர்க்கிற தேவன். அதான் பைபிள் சொல்லு, நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து. ஆமா, சிலருக்கு நான் ஆளை விட்டுக்கிட்டே இருப்பார். எவ்வளவுதான் போறியோ போ, எவ்வளவு தூரம் போக முடியுமோ போ. ஒரு நாள் வரும், பிடிச்ச ஒரு இழுத்தாருன்னா தானே என்ன செஞ்சிடும்? தேவ சமுத்திரம் வந்து அப்பதான் சொல்லுவாங்க, எவ்வளவோ பாவங்கள் செய்த, எவ்வளவு கிரமங்கள் செய்த, இன்னைக்கு கர்த்தரை மாத்தினா. அப்பதான் காரணம். அது வரைக்கும் யாருக்கு சவுல் விழுந்தா? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறோம், கொலை செய்கிறவன், கொலை செய்து உடந்த அவங்க ட்ரெஸ் எல்லாம் பத்திரமா பாதுகாத்து கொலை பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. எங்க இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாகடிச்சவன பவுலா மாத்திட்டாரு. சவுல்னா என்ன அர்த்தம்? பெரியவன். பவுல்னா சின்னவன். பெரியவனா இருந்தான், அவன் பெரிய வைராக்கியம் அவனுக்குள்ள. எப்படியாவது தேவன் தான் பெரியவர், இயேசு கிறிஸ்துவ பத்தி இவங்க அறிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க சாகடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணாரு சவுல். அப்பதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தமஸ்கு வீதியில வரும்போது அந்த ஒளி அவர் மேல படுது. படும்போது கீழே விழுறாரு. அந்த ஒளி யாருக்கு தெரியல, இவரு மட்டும் தான் தெரியுது. கண்ணு போயிட்டு
அப்படியே பாடும்போது அப்பதான் சொல்றாரு, சவுலே சவுலே நீயே என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்படின்னா என்ன, தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தரே துன்பப்படுத்துற மாதிரி. அதான் ஆண்டவர் சொல்ல, சபிக்கிறவனா உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, ஆமா நம்மளை பார்த்து யாருன்னா சபிச்சாங்கன்னா நீ கவலையப்படாதீங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க. எவ்வளவு வேணா திட்டிக்கோ, எவ்வளவு வேணா திட்டு, அதை பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. ஏன்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா, யாராவது காரணம் இல்லாம சமைச்சிட்டாங்கன்னா நம்ம தான் வேதனைப்படக்கூடாது. திட்டிட்டு போறாங்க இந்த காதுல வாங்கி. ஆமா, நான் அப்படிதான் போயிடணும். அப்படி போனாதான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும். நீடிய பொறுமைன்னா தான் பொறுமையா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம அக்கம் பக்கத்து காரணம் சரி, நம்ம சொந்த பந்தங்கள் சரி, நம்மளை எரிச்சல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நீ விசுவாசத்தை விட்டு வழி என்ன பண்ணணும், விலைக்கு போயிடணும். விசுவாசம் அவங்க மூலமா கிரியை செய்வான். ஆனா அந்த நேரத்தில் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். பவுல் அதான் சொல்றேன், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய். ஆமா, பொறுமையா உபத்திரவத்தில் நீங்க என்ன செய்யணும், பொறுமையா இருங்க, ஆவி அழுத்து கூடாது இருங்க. அந்த நேரத்தில் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. டென்ஷனே ஆகாம ஜெபம் பண்ணாலே போதும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது நல்லா தெரியும். சொல்லுவோமா, அவர்தான் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை சொல்லும்போது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகலரும் உம்மை துதிப்பார்கள், பூமி தன் பலனை தரும். தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியிலெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறோம். சொல்லுவோமா, ஆமா, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஆண்டவர் மட்டும்தான். அதனால நிச்சயமாகவே உங்களுக்கு முதல்ல இறங்க போறேன். நீங்க கன்ஃபஸ் பண்ணணும் தேவ சமூகத்தில். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதலை மன்னித்து. அதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது வசனம் சொல்றது, அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தனை செய்றாரு. நான் சொன்ன நீங்க கூட தெரியும். நான் போய் விட்டா 10 பேர் கீழே விட்டுருக்கீங்க. வல்லது தெரியுமா என்ன இது போட்டா போட்டிருக்கு? ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் என்ன சங்கீதம் அது? அதுவே தெரியல. 103 சங்கீதம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரி. ஆமென். முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சொல்லுவோமா, ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க நினைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பெருமான் செய்ய பாட்டார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கிருபை இரக்கங்களால் பரிபூர்ணி நன்றி சொன்னோம். என் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக நன்றி, என்னை பாதுகாத்ததற்காக நன்றி, என்னை போஷிக்கிறதற்காக நன்றி, என் கூடவே இருக்கிறதற்காக நன்றி, என்னை ஆபத்திலிருந்து விலக்கி காத்ததற்காக நன்றி, இன்னும் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி, இன்னும் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. அப்படி சொல்லிட்டு வந்து உட்காரணும். உட்காரும் போது தான் கர்த்தருக்கு பெரிய விடுதலை கொடுத்து அனுப்புவார். அப்துல் கலாம் ஐயா சொல்ற 5 காரியத்தை சொல்லுங்க டெய்லி எழுந்தவுடனே. அவருக்கே தெரியுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எழுந்தவுடனே நான் நன்றாக இருக்கிறேன், நான் உற்சாகமாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஏசப்பா என் கூடவே இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை, அவர் கர்த்தர் நீ பயப்படாத உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும் அப்படி சொல்லி பாருங்களேன். கர்த்தரோட ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் நாம் எல்லாம் கைகளை நீட்டி ஐயா உதாரணம்